இருக்கிற 2, 3 துறைகள் மிக முக்கியமான விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. ஒன்று நகராட்சி நிர்வாகத்துறை, 2வது கூட்டுறவுத்துறை, 3வது ஊரக உள்ளாட்சித்துறை. இந்த 3 நியமனங்களிலும் இந்த 3 துறைகளும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஏறக்குறைய ஒரு 10,000 பணியிடங்களுக்கு மேலாக நேர்முக தேர்வு என்கிற முறையில் நியமனத்தை செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் கடந்த மாதம் ஒரு குரூப் 4 தேர்வுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. அந்த எண்ணிக்கை என்பது 4500 தான். ஆனால் அரசு தேர்வாணையம் மூலமாக நிரப்புகிற எண்ணிக்கை 4500 என்று இருக்கும்போது தேர்வு அல்லாத அல்லது நேர்முக தேர்வு என்ற அடிப்படையில் ஊழலுக்கு வழிவகுக்கிற இந்த மாதிரியான வகையில் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் பணியிடங்கள் நியமிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு பெரிய சர்ச்சையை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே தமிழக அரசாங்கம் இந்த சர்ச்சைகள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்கிறதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே நேரத்தில் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்புவோம் என்பதை நோக்கி செல்லாவிட்டாலும் கூட வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு 1,00,000 பணியிடங்களையாவது இந்த நேரத்தில் நிரப்ப வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இதை ஒட்டி எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு, அதே போல இளைஞர்களுடைய ஆதரவோடு இந்த போராட்டத்தை நடத்த இருக்கிறோம்.